அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். தமிழ் பகுதியில் குறில் நெடில் வேறுபாடு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தமிழ் பகுதியிலிருந்து பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக்கு நம்ம தனித்தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கிறோம். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க, ஓகேவா? நம்மளுடைய நியூ சிலபஸ் பார்த்தீங்கன்னா, நியூ சிலபஸில் இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக்கு அப்புறமா இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த சந்திப்பிழை, அதற்கு அப்புறமா இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த குறில் நெடில் வேறுபாடு, ஓகேவா? அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா குரூப் 4 சிலபஸ் தான். நாம் தெளிவாக எடிட் பண்ணி வச்சுருக்கிறோம், ஓகே? உங்களுக்கு இந்த காப்பி வேணும்னா, ஓகே, இங்கே ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த காப்பி வேணும்னா கீழே லிங்க்கில் கொடுக்குறேன். நம்மளுடைய வெப்சைட்டில் இந்த காப்பி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும், ஓகே? வளன்னு இல்லாமல் எந்தெந்த பகுதியில் எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சுட்டி காட்டியிருக்கிறோம், ஓகேவா? இந்த நியூ சிலபஸ் வேணும்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள். அங்கே அந்த இதற்கான பிடிஎஃப் இருக்கும், ஓகேவா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குறில் நெடில் வேறுபாடுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 63 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஓல்டு கொஸ்டின்லேருந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறோம், ஓகே? இது தவிர நிறையா வினாக்கள் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஒமிட் பண்ணிவிட்டு நிறையா வினாக்கள் திரும்ப கேட்கப்பட்ட வினாக்கள் தான். ஸோ அதெல்லாம் ஒமிட் பண்ணிவிட்டு இந்த 63 வினாக்களை இங்கே தொகுத்து கொடுத்துருக்குறோம், ஓகேவா? வினாக்கள் பார்க்கலாம். முதல் வினா, குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. சுடு சூடு, ஓகேவா? சின்ன சுடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுடுதல், பெரிய சூடுனா தீக்காயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தொடு தோடு, ஓகேவா? தொடுதுன்னா நம்ம தொட்டு பார்க்குறது, ஓகேவா? அது தொட்டு பார்த்தல். தோடுனா இந்த காதில் அணியும் பார்த்தீங்களா, அதுதான் அணிகலன். பொலி போலி, ஓகே? வெறும் பொலினா பார்த்தீங்கன்னா அழகு, ஓகேவா? சின்ன பூ போட்டோம்னா அழகு, பெரிய பூ போட்டோம்னா போலி, ஓகேவா? டூப்ளிகேட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, சாயல், ஓகே? அதே மாதிரி இருக்குது சாயல். பெரு பேரு, ஓகேவா? பெருனா பெரிய, பெரிய பேருனா பெயர், ஓகேவா? நேம். வெள்ளம் வெள்ளம், ஓகேவா? சின்ன இல் யூஸ் பண்ணோம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு, அதாவது பனை வெள்ளம் அப்படி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அச்சு வெள்ளம். ஸோ அதெல்லாமே சின்ன இல்லு. பெரிய இல் யூஸ் பண்ணோம்னா அது தண்ணி, ஓகேவா? வெள்ளம் தண்ணி போகுது, வெள்ளம் போகுது அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ ஓடும் நீர். கல் கால், கல்னா படித்தல், ஸ்டடி, ஓகேவா? கால்னா நம்மளுடைய கால், ஓகேவா? கால்னா உடல் உறுப்பு. குறில் நெடில் வேறுபாடு அறிந்து எழுதுக, ஓகே? இப்படி கூட கேட்கலாம். நான் டேஸ் படிப்பேன், நான் டேஸ் பிடிப்பேன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நான் பாடம் படிப்பேன், நான் படம் பிடிப்பேன், ஓகேவா? ஃபோட்டோ ஷூட் பண்ணுற மாதிரி, ஓகேவா? வீடியோ ஷூட் பண்ணுற மாதிரி நான் படம் பிடிப்பேன். பணம் பானம், ஓகேவா? பேப்பா வித்தியாசம் கேட்டிருக்கிறாங்க. வெறும் பணம் போட்டோம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பருமை. பானம்னா பானகம். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி கொஸ்டின்ஸ். கண் கான், ஓகேவா? கண்ணா நம்மளுடைய கண், ஐ உறுப்பு. கான்னா நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம் பார்த்தீங்களா, காட்சி. குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு தொடரில் அமைத்து எழுதுக. நல்லா பாருங்கள், இந்த கொஸ்டினை பாருங்கள். குறில் சொல்லை நெடில் சொல்ல மாற்றி பொருள் வரணும், ஓகேவா? மடுவை எப்படின்னா மடுவை மேவை மாடுன்னு மாற்றணும், ஓகேவா? அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா மேக்கு நெடில் மாதான், ஓகேவா? அதனால் மேவை மான்னா மாற்றணும். இங்கே வேறு எதுவுமே தப்பு. மேக்கு மே கிடையாது, மேக்கு மூ கிடையாது, மேக்கு மே கிடையாது, ஓகேவா? மேக்கு மாடு தான், ஓகேவா? கழனி அருகே இருந்த மடுவில் மாடுகள் நீர் பருகின. இந்த மடுனா என்ன அர்த்தம்னா நீர்நிலை தான் சொல்லுவாங்க. அதாவது அருவி இல்லைன்னா ஒரு பொய்கை, இதெல்லாமே மடுன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? மனம் மானம், ஓகேவா? சின்னம்மா பெரியம்மா. மனம்னா உள்ளம், நம்மளுடைய உள்ளம். மானம்னா பெருமைக்கேடு, ஓகேவா? மானம்னா பெருமைக்கேடு. வலி வாலி, வலினா நம்மளுடைய வளிமண்டலம் சொல்லலாம், காற்று மண்டலம் சொல்லலாம். வலினா காற்று, ஓகேவா? வலினா காற்று. வாலினா கைப்பிடி உள்ள பெரிய பாத்திரம். அடுத்தது மரி மாறி, ஓகேவா? மரினா இறந்து போகிறது, ஓகேவா? மரினா இறந்து போகிறது, மாறினா மலை.
அடுத்தது மடு மாடு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே தான். மடுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா பொய்கை, அதாவது நீர் இருக்கக்கூடிய அருவி, அதேமாதிரி பொய்கை தான் மடுன்னு சொல்லுவாங்க. மாடுனா நம்மளுக்கு மாடுன்னு சொல்லுவாங்க. மாடுன்னா நம்மளுக்கு தெரியும் விலங்கு, இல்லைனா அதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா செல்வம். ஓகேவா, செல்வம். மாடுனா செல்வம். கொல் கோல். கொல்னா எடுத்துக்கொள், கோல்னா 9 கோள்கள். வலி வாலி. வலினா நம்மளுக்கு வந்து பெயின் அப்படின்னு சொல்லலாம். அதை தான் அங்கே கொடுத்துருக்குறாங்க. வலினா துன்பம். வாலினா இந்திரனோட மகன். ஓகேவா, அப்பள பார்த்தும் வாலி. அந்த லீ பார்த்தீங்கன்னா கைப்பிடியில் பாத்திரம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இந்த லீ வந்து இந்திரனோட மகன். வலை வாழை. வலைனா மீன் வலை, வாழைனா இளம்பெண். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வேணா, ஏன்னா இதெல்லாம் திரும்ப திரும்ப கேட்டிருக்கிறாங்க. கண் கான். ஓகே, கண்ணா ஆல்ரெடி பார்த்த மாதிரி இன்னொரு இடத்துல உறுப்புன்னு கொடுத்துருந்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கண்ணா விழி, கான்னா பார்த்தல். கிரி கீரி. ஓகேவா, கிரினா என்னென்னு பார்த்தீங்கன்னா சதுரகிரி அதே மாதிரி சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ மலைப்பகுதியை தான் கிரின்னு சொல்லுவோம். கீரி அப்படின்னா கீரி பிள்ளை, அது ஒரு விலங்கு. மண் மான். மண்ணா மன்னன். ஓகேவா, அதே மாதிரி வச்சுக்கலாம். மண்ணா தலைவன், மான்னா விலங்கு. ஓகேவா, நம்மளுக்கு தெரியும் மான். சிலை சீலை. ஓகே, சிலைனா சிற்பங்களை சிலைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, சாமி சிலை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, சிற்பம். சீலைனா நம்ம பெண்கள் உடுத்துகிற சீலைன்னு சொல்லலாம், இல்லைனா திரை சீலை. பலம் பாலம். ஓகே, பலமாக இருக்கிறோம் அப்படின்னா வலிமையாக இருக்கிறோம்னு அர்த்தம். ஓகே, பாலம்னா ஆற்று பாலம். ஓகே, இது பிரிட்ஜு. தொடு தோடு, இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஓகேவா, தொடுதல் நம்ம பார்த்துருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று மற்றொன்றின் மீது படுதல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. தோடுனா ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. காதில் அணிய கூட ஒரு அணிகலன், காதணி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. பணம் பானம். ஓகேவா, எந்த நேன்னு பார்த்துக்கோங்க. பணம் பானம். 3 சொல்லி பணம்னா காசு, 3 சொல்லி நேனா அம்பு. ஓகே, பானம்னா அம்பு. ஓகேவா, வில்லம்பு, ஆரோ சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த அம்பு. கொடை கோடை. கொடைனா அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது, ஈகை. ஓகேவா, கோடைனா கோடை காலம், வெயில் காலம். மரி மாறி. ஓகே, மரினா தடுத்தல், மாறினா வேறுபடுதல். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நம்ம இதே இதில் வந்து மரி பார்த்தோம், மாறி பார்த்தோம். ஓகேவா, ஓகே, இந்த மாதிரினா இறந்து போகிறதுன்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த ரீனா என்ன பார்த்தோம்னா மாறினா மலைன்னு பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரீ. ஓகே, அதை நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா தமிழ் வந்து தெரியாதவங்களுக்கு வந்து இதெல்லாமே கன்ஃபியூஸாக இருக்கும். ஓகேவா, அதனால் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகே, மரி எந்த ரீ அப்படிங்கிறத தெளிவாக படிச்சுக்கணும். ஓகே, வரம் வாரம். வரம்னா அருள், அதாவது வரம் கொடுக்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அதுதான். வாரம்னா அது ஒரு கிழமைகளை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா, அதாவது டேஸ், வீக் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கு குறில் நெடில் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கல் கால்னு கொடுத்துருக்குறாங்க. கல் விழுந்து காலில் காயமானது. விடு வீடு. விடுனா என்னென்னா அறிக்கை விடுதல். ஓகேவா, ஏதோ அம்பு விடுதல் அப்படின்னு சொல்லலாம், அறிக்கை விடுதல். வீடுனா மர வீடு, நம்ம இருக்கக்கூடிய ஹோம். ஓகேவா, குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சிலைக்கு வந்து நெடில் எழுத்து பார்த்திங்கன்னா சீலை. ஓகேவா, சிலைனா இங்கே பாருங்கள், சிலையை திரை சிலையால் மறைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வச்சுக்கலாம். ஓகேவா, குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். எப்படின்னு பாருங்கள், அதாவது ஆக்கு. ஓகேவா, அறம் பொருள், இது ரெண்டுமே சம்மந்தமே இல்லை, குறில் நெடிலே இல்லை. ஆனால் இங்கே பாருங்கள், உணவு ஊதல். இந்த ஊக்கு நெடில் பார்த்திங்கன்னா ஊதல். ஏக்கு நெடில் பார்த்திங்கன்னா ஏ. ஈக்கு நெடில் பார்த்தோன்னா ஈ. ஆனால் இங்கே பாருங்கள், அதேமாதிரி ஆக்கு அப்போ என்ன இருந்திருக்கணும், ஆன் இருந்திருக்கணும். பட் அது தப்பு. ஓகேவா, அப்போ இதான் ஆன்சர். குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. வலி வாளி, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். வலினா காற்று, வாளினா பாத்திரம். பரி பாரி. பரினா நம்மளுக்கு தெரியும், பரினா குதிரை. ஓகே, பரினா குதிரை. ஓகே,
பாரினா வள்ளல், பாரி மன்னன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். தரம், தாரம். தரம்னா என்னன்னு சொல்கிறது, ஒரு பொருளோட தரத்தை சொல்கிறது, அதாவது ஸ்டாண்டர்டை சொல்கிறது, தகுதி. தாரம்னா மனைவி. ஓகேவா. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு கோடிட்ட இடத்துக்கு பொருத்தமான சொல்லை தேர்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. டேஸை திரை டேஸ் மறைத்திருக்கிறார்கள். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ இது வந்து ரிப்பீட்டடாகவே கேட்டுட்ருக்கிறாங்க. இது வந்து 3 மெத்தடில் இதுவரை வந்திருக்கு. ஓகேவா. சிலையை திரை சீலையை மறைத்திருக்கிறார்கள். ஓகேவா. அப்போ இதெல்லாம் ஆன்சர். குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கேட்டிருக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். ஈக்கு வந்து நெடில் ஈ, ஆக்கு ஆ, ஊக்கு ஊ, ஏக்கு அப்போ என்ன வரணும், ஏன்னு வரணும். இது தவறு. கொல் கோல். கொல்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வாங்கு. ஓகேவா. கோல்னா அடுத்தவங்களை பற்றி தப்பாக சொல்கிறது. ஓகே. புரளி கூறுறது, அதான் புறங்கூறுதல். ஓகே. கொல்னா ஒருத்தங்க கொடுக்குறத வாங்குறது. இது வந்து கோல்னா புறங்கூறுதல். இதே இதுக்கு இன்னொன்று நம்ம விஷயங்கள் பார்த்தோம். கோல்னா இதே இது வேறு மாதிரியும் பார்த்துருந்தோம். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. குறில் நெடில் பிழையான சொல் எது? ஓகே. இங்கே கொடுத்துருக்கிறதுல அதே தான். குறில் நெடிலில் பிழையானது என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா தமிழ் தெரியாதவங்களுக்கு, ஓகே, தமிழ் தெரிஞ்சவங்க ஈஸியாக போட்டுருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். கேக்கு வந்து நெடில் கா, கீக்கு கீ, கூக்கு கூ. நிறைய பேருக்கு கேக்கு கோன்னு தான் நினைப்பாங்க. ஆனால் கேக்கு வந்து ஆப்போசிட், அதாவது ஆப்போசிட்டில் கேக்கான நெடில் பார்த்தீங்கன்னா கே. ஓகேவா. இந்த கோ கிடையாது. கேக்கு வந்து நெடில் வந்தீங்கன்னா கே. மடு மாடு. ஓகேவா. மடு நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். மடு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 3 மெத்தடாக கேட்டிருக்கிறாங்க. மடு இது நீர்நிலை தான். இதற்கு முன்னால் நம்ம பார்க்கும்போது பொய்கைன்னு கொடுத்துருந்தாங்க. அதாவது பொய்கைனாலும் அது வந்து அருவின்னு அர்த்தம். ஸோ மடுனாலும் நீர்நிலையாலும் ஒன்று தான். மாடு மாடு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து விலங்கை குறிச்சுது, இன்னொரு இடத்துல வந்து செல்வத்தை குறிச்சுது. இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா எருது. ஓகேவா. ஸோ இதனால் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தொடு தோடு நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். பட் ஆனால் இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் கொஞ்சம் டிஃபர் ஆகுது, அவ்வளோதான். தொடுதல் அணிகள். சிறு சீரு. சிறுனா சிறிய, சிறுமை அப்படின்னு சொல்லலாம். சீருனா புலி சீறி வருது அப்படிங்கிற மாதிரி, புலி பாய்தல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. சீரு. கொடு கோடு. கொடுனா ஒருத்தவங்களுக்கு கொடுத்தல். ஓகேவா. தருதல். கோடுனா நேராக வரைதல், அதாவது லயன். ஓகேவா. கோடுனா ஒரு லயன், நேராக வரைதல். விதி வீதி. ஓகேவா. விதினா வரி விதித்தல். ஓகேவா. அப்படின்னு வச்சுக்கலாம். விதி வரி விதித்தல். வீதினா தெரு. ஓகேவா. வீதினா நம்மளுடைய தெரு. அலி ஆலி. அலினா அழித்தல். ஓகேவா. ஆலினா கடல். ஓகே. ஆலினா கடல். குறில் நெடில் மாற்றம் தவறான இணையை கண்டறிக. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். கேக்கு நெடில் கா, சூக்கு சூ, வேக்கு வா, பூக்கு வந்து என்ன பண்ணணும், பூன்னு போடணும். பட் ஆனால் திகழ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் தவறு. குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிகன்னு கேட்டிருக்கிறாங்க. சிலை சீலை நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். பட் இங்கே ஆப்ஷனில் கொடுத்து கொஞ்சம் டிஃபர் ஆகுது. சிலை பார்த்தீங்கன்னா இறைவன் திருவுருவம். ஓகேவா. சீலை பார்த்தீங்கன்னா திரை சிலைன்னு கொடுத்துருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வகை, ஒரு துணி வகைன்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. அதே மீனிங் தான், பட் கொஞ்சம் டிஃபராக கொடுத்துருக்குறாங்க, அவ்வளோதான். அதே கொஸ்டின் பாருங்கள், இங்கே எப்படி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். சிலை சீலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிலை சீலை வந்து நிறையா ரிப்பீட் ஆகுது. ஆனால் கொஞ்சம் டிஃபராக கொடுத்துருக்குறாங்க. சிலை சிற்பம், சீலைனா துணி. அரு ஆறு. ஓகேவா. அருனா என்ன, வெட்டுதல். ஓகே. ஒரு இதை அறுத்தல். ஆறுனா நம்பர் சொல்லலாம், இல்லைனா நதின்னு சொல்லலாம். ஓகேவா. ஆறுனா நம்பர், இல்லைனா நதி. விடு வீடு. விட்டு விடுதல் தங்குமிடம். ஓகேவா. வீட்டில் நம்ம தங்குவோம். விட்டு விடுதல், வீடுனா விட்டு விடுதல். ஸோ அதே தான் இங்கே சிற்பம் புடவைன்னு கொடுத்துருக்குறாங்க. குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக. ஓகேவா. அதே மெத்தடை தான். ஓகே. இ பேப்பா உ உ. இங்கே சிக்கு சி வரணும். இங்கே வந்து வளர்தல்னு வந்திருக்கு. ஸோ இதுதான் தவறு. குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. கனகம் கானகம். ஓகேவா. கனகம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பொன். ஓகேவா. கோல்டு. கானகம்னா காடு. ஓகேவா. ஃபாரஸ்ட்.
குறில் நெடில் அடிப்படையில் தவறான இணையை கண்டு. ஓகே, இதில் எது தப்பு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஓகே, விக்கு வி தான், பேக்கு பே, கோளுக்கு கேள்னா வராது, தப்பு. ஓகேவா, மீனுக்கு மீன். ஓகே, இதுவே நெடில் எழுத்து தான். அப்போ எப்படி இருந்திருக்கணும், கோக்கு கோ இருந்திருக்கணும். இங்கே தவறாக இருக்குது. ஓகேவா, அப்போ இதுதான் தவறு. குறில் நெடில் பொருள் வேறுபாடு. கொல் கோல். கொல்னா பெறுதல், கோல்னா விண்மீன். இதுவுமே திரும்ப திரும்ப வருது, கவனிக்கலாம். இதே மாதிரி இதுதான் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ இதுவும் அதே தான், கொல் கோல் தான். பட் அங்கே ஆப்ஷன் கொஞ்சம் டிஃபர் ஆகுது. ஓகேவா, இந்த கொல்னா அங்கே பெருன்னு கேட்டிருக்கிறாங்க. இங்கே அதே தான், அதே மீனிங் தான், வாங்குன்னு அர்த்தம். இங்கே வந்து கோல்னா இங்கே பார்த்தீங்கன்னா விண்மீன் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து புறங்கூறுதல், அடுத்தவங்களை பற்றி கோல் சொல்கிறது. நடு நாடு. ஓகேவா, நடுனா ஊன்று, அதாவது ஒரு இடத்த நட்டு வைக்கிறது, கொடியை நட்டு வைக்கிறது, செடியை நட்டு வைக்கிறது, அது சொல்லுவோம் பார்த்தீங்களா, நடு. நாடுனா ஒரு விஷயத்தை வந்து விரும்பி போகிறது, லைக் பண்ணி போகிறது. ஓகேவா, விரும்புதல், நாடி செல்லுதல். ஓகேவா, அடுத்த வினா, குறில் நெடில் அடிப்படையில் சரியான இணையை தேர்வு செய்க. ஓகேவா, பெரு பேரு. ஓகே, இதுதான் கரெக்டு. சேக்கு சோ வராது. ஓகேவா, எப்படி இருந்திருக்கணும், சேக்கு சோ இருந்திருக்கணும். ஓகேவா, ஆக்கு ஆ இருந்திருக்கணும், தேக்கு தா இருந்திருக்கணும், இல்லைனா கேக்கு கா இருந்திருக்கணும். ஓகேவா, அப்போ இதுதான் கரெக்டான பேர், மற்றது எல்லாமே தவறு. அடுத்தது விதி வீதி. விதினா சட்டம் சொல்லலாம். ஓகேவா, லா. ஓகேவா, விதி. வீதினா தெரு. ஓகேவா, ஸ்ட்ரீட். அடுத்தது நசி நாசி. நசினா நசுக்குதல், அது மாதிரி சொல்லலாம். நசினா ஒரு விஷயத்தை குறைத்தல். நாசினா நம்மளுடைய மூக்கு, நாசி துவாரம், மூக்கு. அடுத்த வினா, குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஓகே, ஓ ஓ ஊ ஊ இதெல்லாமே கரெக்ட் தான். பட் மேக்கு வந்து என்ன வந்திருக்கணும்னா மானு வந்திருக்கணும். இங்கே வந்து அறிவியல்னு வந்திருக்கு. ஸோ தப்பு. அடுத்த வினா, குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. படலை பாடலை. படலைனா மாலை, பாடலைனா மிடற்று பாடல். ஓகே, அவ்வளோதான். இப்போ ரீசெண்டாக டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட குறில் நெடில் தொடர்பான வினாக்கள் ஒரு 63 வினாக்கள் பார்த்துருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20 வினாக்கள் நம்ம வந்து ஒமிட் பண்ணியிருப்போம். ஏன்னா அதெல்லாம் ரிப்பீட்டடாக வந்த வினாக்கள். ஓகேவா, ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இதில் ஏதாவது மிஸ் ஆகிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து நம்மளுடைய வெப்சைட், ஓகே, அதற்கான லிங்க் கண்டிப்பாக கீழே கொடுத்துரும். நம்மளோட வெப்சைட்டில் தொடர்ந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் இது தொடர்பாக. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து மறு ஊர் பெயர்களை பற்றி பார்க்கலாம். ஊர் பெயர்களை பற்றி பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.